ஃபைனலி இந்த மினியேச்சர் கடையிலேருந்து அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து நாங்கள் மூவ் ஆன் பண்ணி மவுண்ட் ரோட் போயிட்டோங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு தான் வந்திருந்தோம். மவுண்ட் ரோட்டில் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருந்ததுங்க. எல்லாமே பயங்கர ஹைப்பாக இருந்தது. எதை சாப்பிட்றது, என்ன டேஸ்ட் எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியல. சரி ஓகே, அப்படியே ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டே அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மலேசியனும் இந்த சால்சா கடையும் பயங்கர டெம்ட் ஆச்சு. உடனே இந்த சால்சா கடையில் போய் இந்த மேடங்கிள்ஸ் வாங்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரைடு சிக்கன் எல்லாம் போட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு கொஞ்சம் மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜ்ஜீஸ், அப்புறம் மயோனிஸ், அப்புறம் வந்துட்டு சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஃப்ளேவரில் கொடுக்குறாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டப்போ ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் 200 ருபீஸ் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. ஒன்ஸ் எப்போவாது சாப்பிட்ணும் அப்படின்னா பரவாயில்ல, பட் ரெகுலராக எடுத்துக்கிட்டால் நல்லதில்லை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தோன்னா ஒரு மைலோ மில்க் ஷேக்கு, அது கோல் மைலோங்க, சூப்பராக இருந்தது. நல்ல உரப்பாக சாப்பிட்டுட்டு கூலாக இதை குடிக்க சூப்பராக இருந்தது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மலேசியன் சென்டால். அந்த கடையில் உள்ள அண்ணா வந்து வெல்கம் டு மலேசியா, வெல்கம் டு மலேசியானாரு. அப்புறம் எப்படிங்க மலேசியாவுக்கு போகாமல் இருக்க முடியும், அப்படியே போய் இதை குடிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா லாக் ஸ்கொயர் போயாச்சு. லாக் ஸ்கொயர் அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆம்பியன்ஸ்லாம். அன்றைக்கி ரிப்பப்ளிக் டே அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தீம்லேயே சூப்பராக வைபோடு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பட் பயங்கர கூட்டங்க. எங்களால் உள்ளே போய் உட்கார இடமே இல்லை. ரொம்ப நேரம் அப்படியே சுற்றி பொத்தி பார்த்துட்டே இருந்தோம், எங்கடா இடம் கிடைக்கும் உட்காரலாம் அப்படின்னு. கொஞ்சம் நேரம் பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, உட்கார இடம் இல்லாதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்க. அப்புறம் அங்கே போனதும் எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அந்த வெல்கம் ட்ரிங்க்லாம் குடிச்சிட்டு இந்த தாங்க ஆர்டர் பண்ணோம். இது பார்த்தீங்க அப்படின்னா மினி பர்கர். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. குட்டியாக க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸ் வேறு லெவல், அவ்வளோ அள்ளிச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோடட் ஃப்ரைஸு, இதில் வந்து மின்ட் மயோலாம் போட்டு வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக நல்லா சாப்பிட்டோம். ஃபைனலி இந்த கூல் ட்ரிங்க்ஸ், இந்த வாட்டர்மெலான் மொஜிட்டோ, லைம் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நாங்களும் டாட்டா பை பை சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டோங்க. எங்களோட டே இந்த மாதிரி தான் எண்ட் ஆச்சு. எங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட கேர்ள்ஸ் டே அவுட் எப்படி இருந்தது அப்படின்னு.